வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நம்ம கார்த்திக் காரை கொண்டுட்டு வரும் பொழுது டக்குன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி வர காரை இடிச்சிடுறாரு. இதனால அந்த கார்ல உள்ளவங்க எல்லாம் இறங்கி வந்து கார்த்திக் கிட்ட வம்பிழுக்கிறாங்க. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, ராங் ரூட்ல வந்தது நீங்க, என்ன என்ன பேசுறீங்க? அப்ப அந்த ரவுடி சொல்றான், ஏய் எங்களை யாருன்னு தெரியுமா, நாங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கார்த்திய மிரட்ட. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா என்ன தைரியம் இருந்தா ராங் ரூட்ல வந்துட்டு என்ன பேசுவ? அப்ப இன்னொரு ரவுடி சொல்றான், டேய் அதான் காருக்கு எந்தவித சேதாரமும் இல்லை இல்ல, வாங்கடா போவோம். அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஏன் வண்டிக்கு தான் சேதாரம் ஆகியிருக்கு, தேவையில்லாம பேசாம என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போங்க. அப்ப அந்த ரவுடி சொல்றான், என்ன மன்னிப்பா, உன்கிட்ட கேட்கணுமா, ஏய் போடா அப்படின்னு. அப்ப இன்னொரு ரவுடி சொல்றான், டேய் நம்ம வந்திருக்க வேலை வேற, அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் சரியா, நம்ம போகலாம் வா, இவன்ட்ட தேவையில்லாம வம்பளத்துக்கிட்டு போலீஸ் கேஸ் ஆனிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும், சரி வா போகலாம் அப்படின்னு சொன்னதோட இன்னொரு ரவுடி நேரா கார்த்தியை பார்த்து, ஏய் உனக்கு ஏதோ நல்ல நேரம் இருந்திருக்கு, அதனாலதான் உன்னை விடுறோம் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, வண்டியே இடிச்சிட்டு வண்டியை சேதாரமாக்கிட்டு யாருக்கிட்ட என்ன பேசுற? அப்ப இன்னொரு ரவுடி சொல்றான், டேய் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கார்த்தி அவனுங்களை பார்த்துட்டு, இந்த இடத்துக்கு எதுக்கு இவனுங்க வந்தாங்க, அதுவும் மண்டபத்துல இருந்து வெளியில வந்திருக்காங்க, எதுக்காக மண்டபத்துக்குள்ள இருந்து வெளியில வராங்க, பார்க்க ரவுடி மாதிரி இருக்கானுங்க அப்படின்ட்டு கார்த்தி சந்தேகத்துல பாக்குறாரு. கார்த்தி கார்ல ஏறும் பொழுது அந்த ரவுடிங்க கார்ல ஏறி போகும் பொழுது நம்ம கார்த்தி வண்டிக்குள்ள இருக்க சாமுண்டீஸ்வரிய பாத்துறாங்க. பார்த்ததோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. கார்த்தி சொல்றாரு, என்னது சாமுண்டீஸ்வரி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கார்த்தி அந்த வண்டியை ஃபாலோ பண்றாரு. அப்ப அந்த வண்டியில உள்ளவங்க டக்குன்னு சொல்றானுங்க, டே என்னடா நம்ம கிட்ட இப்ப வம்புல தானே அவன் வண்டியை ஃபாலோ பண்றான். அப்ப இன்னொருத்தன் சொல்றான், டேய் அதான்டா என்னன்னு தெரியல, இறங்கி என்னன்னு கேட்போமா, அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், டேய் அவன் ஃபாலோ பண்றான்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்ம அந்த சிவனாண்டி சாரு கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கடா சாமுண்டீஸ்வரிய கடத்தியாச்சா? அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா அதெல்லாம் கடத்தியாச்சுண்ணா, வர்ற வழியில ஒரு வண்டி மேல இடிச்சிட்டோம், இப்ப அந்த வண்டிக்காரன் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான், என்னென்ன பண்றது? சிவனாண்டி கேக்குறாரு, என்னது யாரது? அப்ப அவங்க சொல்றாங்க, அண்ணா சிவனாண்டி கேக்குறாரு, ஆளு எப்படிப்பா இருக்கான்? அப்ப அந்த ரவுடி சொல்றாரு, ஆளு வந்துட்டு பார்க்க நல்லா வாட்ட சட்டமா இருக்கான், ஏதோ கார் ஓட்டிக்கிட்டு வரான், கருப்பு கலர் சட்டை போட்டிருக்கான். இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, டேய் அவன் சரியான யமகாதகண்டா, அவனுக்கு மட்டும் சாமுண்டீஸ்வரி வண்டியில இருக்கிறது தெரியக்கூடாது, இங்க பாருங்க எப்படியாவது அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வேற பக்கமா போயிருங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கமா வண்டியை ஓட்டிட்டு போயிட நம்ம கார்த்தி அந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாரு. அப்ப நர்ஸ் கேக்குறாங்க, சார் யாரு சார், மண்டபத்துக்கு போனீங்க டக்குன்னு வண்டியை திருப்புனீங்க, என்ன சார் ஆச்சு? அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி சாமுண்டீஸ்வரி மேடத்தை யாரோ கடத்திட்டு போறாங்க. இது கேட்டதோட நர்ஸ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? கார்த்தி சொல்றாரு, ஆமா, எதுக்காக சாமுண்டீஸ்வரி மேடத்தை கடத்திட்டு போகணும் அப்படின்னு தெரியலையே. இது கேட்டதோட அந்த நர்ஸ் சொல்றாங்க, சார் எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்துங்க சார். கார்த்தி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உங்களை கொண்டு போய் நான் மண்டபத்துல விடுறேன், அதுக்கப்புறம் நான் போயிட்டு மேடத்தை காப்பாத்துறேன். நர்ஸ் சொல்றாங்க, சார் நீங்க எப்படியாவது கண்டுபிடிங்க சார், அதுக்கப்புறம் வேணும்னா என்னை கொண்டு போய் மண்டபத்துல விடலாம், ஃபர்ஸ்ட் மேடத்தை காப்பாத்துங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி காப்பாத்துறதுக்கு காரை எங்க பார்த்தாலும் கொண்டுட்டு போறாரு. அப்ப காரை ஒரு கடைக்கிட்ட நிப்பாட்டி அங்க உள்ளவங்க கிட்ட, அப்ப அந்த கடையில உள்ளவங்க கிட்ட இந்த பக்கமா ஒயிட் கலர்ல ஏதாவது வேன் போனுச்சா அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, ஆமா சார் இந்த பக்கமா தான் போனுச்சு. அப்ப கார்த்திக் கேட்கறாரு, இந்த பக்கம் என்ன ஏரியான்னு சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு, சார் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு குடோன் இருக்கு சார். இது கேட்டதோட கார்த்தியும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி கூட்டிட்டு போயிட்டு குடோன்ல யாருக்குமே தெரியாம கட்டி போடுறாங்க.
அப்ப சாமுண்டீஸ்வரி லைட்டா கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சத்தோட அந்த ரவுடிங்க சொல்றாங்க, "டேய் மேடம் கண்முழிச்சுட்டாங்கடா." சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, "டேய் யார்ரா நீங்க? எதுக்குடா என்னை வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க?" அப்ப ரவுடிங்க சொல்றாங்க, "ஏம்மா உன்னை எதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்கோன்னு தெரியாதா?" அப்ப சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, "என்னை யாரு கடத்த சொன்னது?" அப்ப ரவுடிங்க சொல்றாங்க, "வேற யாரு? சிவனாண்டி சார் தான் கடத்த சொன்னாரு." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "எனக்கு அப்பவே தெரியும். என்னடா அவன் ஒரு பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கானே அப்படின்னு பார்த்தேன். இங்க பாருங்க, நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அவ்வளோதான். மரியாதையா இந்த இடத்த விட்டு என்னை அனுப்புங்க. இல்லைன்னா நீங்க யாருமே இருக்கிற இடம் தெரியாம போயிருவீங்க." அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, "இங்க பாருமா, உன்னை நாங்க கட்டி போட்டு வச்சிருக்கோம். இன்னும் உனக்கு திமிரு அடங்கலையில. இங்க பாரு, அந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும்." சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, "ஏய் அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா சிவனாண்டி என்ன அங்கே கட்டி போட்டு வச்சிருக்கான்?" அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, "ஆமாம், அந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீ தடையாக இருப்பியான், அதனால தான் கடத்த சொன்னார்." இது கேட்டதோட தான் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது. அப்போ அந்த சிவனாண்டிக்கு மாயா மகேஷ் பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கணும். இந்த கல்யாணத்தை நான் இருந்தால் நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன கடத்தியிருக்கான். அவன் சரியான ஆளுதான் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. டிரைவர் ராஜா மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சிருவான், நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நேராக அந்த ரவுடிகளை பார்த்து, "டேய் நீங்கள் என்ன வேணும்னா கடத்திட்டு வந்திருக்கலாம், ஆனால் அங்கே முக்கியமான ஒரு ஆள் இருக்கான். அவனால் ஈஸியாக அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். அவனை மீறி உங்களால் எதுவும் பண்ண முடியாது." இது கேட்டதோட அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, "யாரை சொல்கிற நீ?" அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, "என்ன கடத்திட்டு வந்துட்டா அந்த கல்யாணத்தை எந்த தடையும் இல்லாமல் நடத்தி என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கலாம் அப்படின்னு அந்த சிவனாண்டி நினச்சிருக்கான். ஆனால் நீங்கள் நினைச்சது நடக்க போகிறது கிடையாது. என்னை விட பயங்கரமான ஆள் ஒருத்தன் இருக்கான்." அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ டக்குன்னு கதவு உடைக்கிற சத்தம் கேட்குது. பார்த்தா நம்ம கார்த்தி வந்து நிற்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி அந்த ரவுடிகளை பார்த்து, "பாத்தியா, நான் சொன்ன ஆள் வந்துட்டான்." இன்னொரு பக்கம் நம்ம சந்திராவை காமிக்கிறாங்க. நம்ம சிவனாண்டி கிட்ட போயிட்டு சந்திரா சொல்கிறாங்க, "என்னங்க எப்படியோ அந்த சாமுண்டீஸ்வரியை கடத்தியாச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல கல்யாணம்." இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, "இங்கே பாரு, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரேவதி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா இருந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல போறா. ஸோ அவளை எப்படியாவது நீ காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணும்." அப்போ சந்திரா சொல்கிறாங்க, "என்னங்க பரிகாரம் அது இதுன்னு சொல்லி நான் எப்படியாவது ரேவதியோட மனசை மாற்றிடுவேன். அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை." இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம சிவனாண்டி சந்திரா கிட்ட, "சரி நான் உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யாராவது சந்தேகப்படுவாங்க, நான் போகிறேன்." அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. சிவனாண்டி போயிட்டு வழக்கம் போல் கெத்தா சேரில் உட்கார்றாரு. இதை பார்த்ததோட நம்ம பரமேஸ்வரிக்கு ஒரு சந்தேகம். இவன் இப்படி வந்து உட்காந்துருக்கான், கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். அப்போ இவனுக்கு அந்த மாய மகேஷ் பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். இவ்வளவும் பேசுகிறான் அந்த சாமுண்டீஸ்வரி, அந்த மாய மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு இன்னமும் கண்டுபிடிக்காம இருக்கிறா அப்படின்னு நம்ம பரமேஸ்வரிக்கு கோபமாகுது. நம்ம பரமேஸ்வரி வந்துட்டு கோவமா இருக்கிறத நம்ம சந்திரா பார்க்குறாங்க. இந்த கேள்வி எதுக்கு இப்படி கோவத்தோட இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ராஜராஜா நேரா நம்ம மயில் வாகனத்தை வந்து பார்த்து, "எப்பா எங்கப்பா கார்த்தி?" அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் சொல்றாரு, "ஏதோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தகுந்த ஆதாரம் கார்த்தியோட கையில இருக்கான், அதனால அந்த ஆதாரத்தை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு." இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, "வரத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு போயிரும் போலயே, இன்னும் கல்யாணத்துக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல." சாமுண்டீஸ்வரிய பாத்தியா? மயில் வாகனம் சொல்றாரு, "மாமா நானும் ரொம்ப நேரமா கேட்கணும்ட்டு இருந்தேன். சரி அத்தை எங்க?" ராஜராஜா சொல்றாரு, "நானும் ரொம்ப நேரமா பார்க்கல. வாசல்ல நின்னுதான் எல்லாரையுமே சாமுண்டீஸ்வரி வரவேற்றுக்கிட்டு இருந்தா. இப்ப எங்க போனான்னு தெரியலையே மாப்பிள." அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, "மாமா என்ன இப்படி சொல்றீங்க?" அப்ப ராஜராஜா சொல்றாரு, "ஆமா மாப்பிள, எங்க போனாங்கன்னு தெரியல. சரி இருங்க வரேன், நான் போய் ரேவதி கிட்ட கேட்கறேன்." அப்படின்ட்டு நேரா ரேவதியை போய் பார்க்குறாங்க. ரேவதி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, "அப்பா சொல்லுங்கப்பா." அப்ப நம்ம ராஜராஜா கேட்குறாரு, "அம்மாடி சாமுண்டீஸ்வரி எங்கன்னு பாத்தியா, இங்கேயா இருக்கா?" அப்ப ரோகிணி சொல்றாங்க, "அப்பா ரொம்ப நேரமா அம்மா இந்த பக்கம் வரலையே, உங்களுக்கு தெரியாதா?" அப்ப ராஜராஜா சொல்றாரு, "வெளியிலயும் எங்கேயும் இல்லை, அதான் கேட்க வந்தேன்." அப்ப சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க.
அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி அம்மா எங்கன்னு பாத்தீங்களா? அப்பா ரொம்ப நேரமா அம்மாவை தேடுறாராம். வெளியிலயும் அம்மா இல்லையா, இங்கேயும் அம்மா இல்ல. உங்களுக்கு தெரியுமா? அப்பதான் சந்திரா நினைக்கிறாங்க, ஐயோ சாமுண்டீஸ்வரிய தேட ஆரம்பிச்சுட்டாங்களா? இவங்க தேட ஆரம்பிச்சுட்டா நமக்கு பிரச்சனையாச்சே அப்படின்னு சந்திரா நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி ரேவதி, சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா பேசுறீங்க, என்னாச்சு? அப்ப ரேவதி சொல்றதை கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உன் ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கான். உனக்கு கல்யாணம் நடக்க போது சாமுண்டீஸ்வரி அக்கா பக்கத்துல இருக்க கூடாதான். அதனால அவ பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிட்டா. இங்க பாரு ரேவதி, நீ கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை பொறுப்பா நடத்த சொல்லி என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கா. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, என்ன சித்தி சொல்றீங்க? அம்மா இருந்தாதான், அம்மா ஆசீர்வாதம் கிடைச்சாதான் நான் நல்லா இருக்க முடியும். ஏதோ ஒரு ஜாதகக்காரன் சொல்றான் அப்படின்னு அம்மா இந்த இடத்த விட்டு போகலாமா? ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, சாமுண்டீஸ்வரி இந்த ஜாதகத்தை எல்லாம் நம்புற ஆளு கிடையாது. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியுமாமா? அக்கா என்ன யோசிப்பா என்ன யோசிக்க மாட்டா அப்படிங்கறது எனக்கு தான் தெரியும். அக்கா வந்துட்டு ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவ. அவ ரேவதியோட லைஃப்காக தான் அவ நேரா அங்க கோயிலுக்கு போயிருக்கா. ரேவதி இந்த கல்யாணத்தை பொறுப்பா நடத்த சொல்லிட்டு போயிருக்கா என்னைய. நீ வந்துட்டு பாதி நேரத்துல போக கூடாது. இன்னும் 10 நிமிஷத்துல மகேஷ் உன் கழுத்துல தாலி கட்ட போறாரு. அதுக்கப்புறம் அக்காவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், சரியா? நீ கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கோ. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இல்ல சித்தி, அம்மா இல்லாம என்னால கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, ரேவதி என்ன இப்படி கடைசி நேரத்துல சொல்ற? இதனாலதான் அக்கா உன்கிட்ட சொல்லாம போயிட்டா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப துர்கா சொல்றாங்க, நாங்க போயிட்டு அம்மா பேசி கூட்டிட்டு வரவா? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த நேரத்துல நீங்க எங்க போவீங்க? கல்யாணம் நடக்க போகுது, இந்த நேரத்துல போறது ரொம்ப தப்பு. நீங்க இருங்க, அக்கா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரே ரேவதி சொல்றாங்க, இல்ல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். ஆனா எங்க அம்மா இருக்கணுமே. ராஜராஜா சொல்றாரு, சந்திரா எந்த கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லு, நான் போறேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, சாமுண்டீஸ்வரி வேற கோயிலுக்கு போயிட்டா, நீங்களும் கோயிலுக்கு போறேன்னு சொன்னா அப்புறம் ரேவதிக்கு யாரு ஆசீர்வாதம் பண்றது? இங்க பாருங்க, நீங்க இருங்க. இது கேட்டதோட ராஜராஜாவுக்கு சந்தேகம். ராஜராஜா சந்திராவை பார்த்து, சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. சந்திரா நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, கல்யாணம் நல்லா நடக்கும். அதுக்காக தான் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போயிருக்கா. என் அக்கா உன் நல்லதுக்காக மட்டும்தான் யோசிச்சிருக்கா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம அமைதியா இருடா. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல சந்திரா நினைக்கிறாங்க, அப்பாடா எப்படியோ இவளை ஒத்துக்க வச்சாச்சு. இருந்தாலும் நம்ம மகேஷ் கிட்ட ஒரு தடவை போய் கேட்டுருவோம் அப்படின்ட்டு சந்திரா நேரா மகேஷை போய் பாக்குறாங்க. மகேஷ் சந்திராவை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மாயை கேக்குறாங்க, என்ன மேடம் ஏதாவது பிரச்சனையா? சந்திரா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரிய கடத்தியாச்சு. ஆனா சாமுண்டீஸ்வரி இருந்தாதான் ரேவதி கல்யாணத்தை பண்ணிப்பேன்னு சொல்றா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. மாயா சொல்றாங்க, நான் போய் பேசி பாக்குறேன். சந்திரா சொல்றாங்க, நீ பேசின ஒத்துப்பாளா? மாயா சொல்றாங்க, அவ எந்த விஷயத்துல சிக்கியிருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதை வச்சே அவளை ஒத்துக்க வச்சிடலாம். இது கேட்டதோட சந்திராவும் சரி போய் கேளு அப்படின்னு சொன்னதோட மாயா நேரா ரேவதியை போய் பாக்குறாங்க. ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ரேவதியும் சரின்னு சொல்ல ரோகிணி எல்லாரும் வெளியில போறாங்க. மாயா நேரா ரேவதியோட கையை பிடிச்சு, இங்க பாரு ரேவதி, இந்த கல்யாணம் கண்டிப்பா இன்னைக்கு நடக்கணும். இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும்ல. இங்க பாரு, யாரோ குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. உன் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்துலதான் உங்க அம்மா உனக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. இங்க பாரு, அதான் உனக்கும் மகேஷுக்கும் தானே இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு உங்க அம்மாவுக்கு தெரியும். அதனால நீ கவலைப்படாத, உங்க 2 பேருக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கும். நீ நல்லா இரு, நீ இந்த கல்யாணத்தை ஏத்துக்கோ. இது கேட்டதோட நம்ம ரேவதி வந்துட்டு சரி மாயாக்கா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, ஏற்கனவே உனக்கும் மகேஷுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பல சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சூழ்ச்சியிலேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா சொல்றதை கேளுமா. ரேவதியும் சரி மாயாக்கா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி மாயா வந்து நேரா சந்திராவை போய் பார்த்து மாயாவை ஒத்துக்க வச்சாச்சு. அப்ப சந்திரா சொல்றாங்க, சூப்பர், அப்ப இந்த கல்யாணம் இனிமே யாரை நினைச்சாலும் தடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் மகேஷ் மேடையில போய் உட்கார்றாரு. அடுத்ததா ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதிக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
அவங்க அம்மா இல்லாம எப்படி இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேரா கதவை உடைக்க அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்ததோட, "இந்தா வந்துட்டானே ராஜா, இனிமே உங்களால என்னடா பண்ண முடியும்?" அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, "டேய், இவன் இங்கேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான்டா, இவனை விடாதீங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அடிக்க வர, அப்ப கார்த்தி அந்த ரவுடிகளை அடிச்சு போட்டுட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, "மேடம், இவனுங்க கிட்ட எப்படி மேடம் சிக்கினீங்க? எதுக்கு மேடம் இவனுங்க உன்னை கடத்தினானுங்க?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "அந்த சிவனாண்டி இருக்கான்ல, அவன் தான் என்ன கடத்தியிருக்கான்." அப்ப ராஜராஜா சொல்றாரு, "சரி வாங்க மேடம், சீக்கிரம் போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறுறாங்க. கார்ல ஏறினதோட அங்க நர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, "ராஜா, இது யாரு?" அப்ப நர்ஸ் சொல்றாங்க, "மேடம், அந்த மாயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது நான் தான் மேடம்." இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவர் ராஜாவை பார்த்து, "டிரைவர் ராஜா, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நீ இவ்வளோ முயற்சி பண்ற." அப்ப கார்த்தி சொல்றாரு, "மேடம், இது எல்லாமே ரேவதியோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்." அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், இந்த பையனை எப்படியாவது ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. நர்ஸ் சொல்றாங்க, "மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மகேஷ் மாதிரி ஒரு கேடு கட்டவனை ஒரு பொண்ணோட லைஃப் கெட்டு போறதுக்கு நாங்க விட்டுற மாட்டோம். நாங்க போயிட்டு உண்மையை சொல்லிடுறோம். ரேவதி மேடத்தோட காலில் விழுந்தாவது நான் ஒத்துக்க வச்சிடுறேன்." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, "இங்க பாருப்பா ராஜா, எத்தனை மணிக்கு தாலி கட்டுறது?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "மேடம், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு." அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "வேகமா போ" அப்படின்னு சொன்னதோட வேகமா கொண்டு போய் காரை நிப்பாட்ட, அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி, கார்த்தி, அந்த நர்ஸ் 3 பேரும் மண்டபத்துக்குள்ள வர, சாமுண்டீஸ்வரி கையில இருக்கிற துப்பாக்கியை டக்குன்னு நேரா அந்த மகேஷ் பக்கம் நீட்டுறாங்க. மகேஷ் நேரா அந்த சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. சிவனாண்டியும் ஷாக் ஆகி எந்திரிக்கிறாரு. சந்திராவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷை பார்த்து, "டேய், மரியாதையா அப்ப மேடை விட்டு இறங்க போறியா இல்லையா?" அப்ப ரேவதி டக்குன்னு எந்திரிக்க, மாயா நேரா ரேவதி கிட்ட, "ரேவதி, நான் அப்பவே சொன்னேன்ன இந்த மாதிரி நடக்கும், நாங்க போயிடுறோம்" அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க மாயாக்கா, நீங்க அமைதியா இருங்க." ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, "அம்மா, என்னம்மா நடக்குது இங்க? எதுக்கு நீங்க மகேஷை மிரட்டுறீங்க?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இவனை மிரட்டுறனா? இவனை இந்த இடத்துலயே கொன்னு போட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்." அப்ப மகேஷ் பயந்து போய் ரேவதி பின்னாடி போயிட்டு, "ரேவதி, நான் அப்பவே சொன்னேன்ன, நான் ஏழை, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக என் மேல கண்ட பழியும் போட்டு என்னை அவமானப்படுத்துறதுக்கு பாக்குறாங்க ரேவதி." அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க மகேஷ், நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. இந்த டிரைவர் ராஜா சொல்றாரு அப்படின்னு நீங்க மகேஷ் மேல சந்தேகப்படக்கூடாது." அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "ஏ ரேவதி, அவங்க உன்னை நல்லா ஏமாத்துறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன். இங்க பாரு ரேவதி, கண்டவங்களை நம்பாத. அம்மா சொல்றதை நீ கேட்க மாட்டியா?" அப்ப ரேவதி சொல்றாங்க, "அம்மா, எனக்கு மகேஷை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மகேஷை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க டிரைவர் ராஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க." இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.